Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, அதான் சீஸி பிரெட். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். அதனால் நான் ஒரு 8 சில்லியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிரெட் ஸ்லைசஸில் உள்ள ஒரு டம்ளர் வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் நம்ம தோசைக்கல்லில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே குட்டியாக கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு 2 முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிக்கிறேன். பெப்பர் தேவையான அளவுக்கு பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கிறேன். மிளகுத்தூளும் சால்ட்டும் போட்டுக்கிறேன். சில பேர் சால்ட் மட்டும் போட்டுப்பீங்க, அப்படின்னா சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே தூவி விட்டுட்டு அந்த நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டை மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணாலே ஆக்சுவலாக உங்களுக்கு கீழே ஒட்டாது. அழகாக நீங்கள் ஏதோ ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வரும். பட் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற எக்கு நம்ம திருப்பி போட மாட்டோம். ஸோ உள்ளே இருக்க எக்கு வேகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் அதில் வைக்கலாம். மிதமான சூட்டில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற எக்கு அழகாக வெந்து வந்துடும். இது அழகாக வச்சு இதை அப்படி கட் பண்ணி இது கூட ஏதாவது உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் காலையில் எழும்பி ரெடி ஆகணும், வேலைக்கு போகணும், எது பண்ணாலும் சீக்கிரமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாக சூப்பராக பண்ணக்கூடிய இந்த சீஸி பிரெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.